காதலிச்ச நேசிச்சவங்க உங்களை விட்டு போன பிரிவை ஒரு முறையாவது அனுபவிச்சிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் இந்த கையை பிடித்துக் கொண்டேதான் அந்த கை வரும் என்று நீங்க நினைத்த அந்த கை நீங்கள் அறியாத போது கை நழுவி போன ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? இதுவரை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போதெல்லாம் ஒரு வாய் ஊட்டி விட்டு இன்னும் சாப்பிடு என்று சொன்ன அந்த உணவு தந்த கை இதற்கப்புறம் நம் வாழ்க்கையில் வராது என்கிற சூன்யத்தை எப்போதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்க சொன்னீங்க காதலிக்கிற போது எல்லாமும் சந்தோஷமானது. உண்மைதான். அந்த காதல் கைகூடினால் சந்தோஷம், கை கூடலனா யோசிச்சு பாருங்க. எது எல்லாம் வாழ்ந்த காலத்தில் இன்பத்தை கொடுத்ததோ, எதெல்லாம் அவங்களோடு வாழுகிற போது சந்தோஷத்தை கொடுத்ததோ, அது எல்லாம் அவர்கள் இல்லாத போது துன்பமாக மாறுகிற ஒரே மாய வித்தையை நினைவை தவிர வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் செய்வதில்லை என்பது நினைவுக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய விஷயம்ங்க. நினைப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நினைத்து விடலாம், மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம், என்ன செய்ய இரண்டு மனம் வேண்டும்? இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று என்று என் கேட்டார் என்றால், நினைவை விட சில நேரங்களில் மறதி மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்று கண்ணதாசன் ஆசைப்பட்டார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.